ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு புஷ்பலதா சமையல். வாங்க, இன்னைக்கு வீடியோவில் பச்சையான ஃப்ரெஷ்ஷான இந்த மாதிரியான காராமணி அல்லது தட்டைப்பயிறு அதை வச்சு சூப்பராக உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து எப்படி ஒரு குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புஷ்பலதா சமையலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற லெட்டர்ஸ் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது பச்சை காராமணி. ஒரு சில ஊர்களில் இதை தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாக பிஞ்சாக நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். ஒரு கொத்து கொத்தாக வச்சுருப்பாங்க. அதை வாங்கிட்டு நம்ம பொரியல், கூட்டு இந்த மாதிரி எல்லாம் நிறையா பண்ணுவோம். அந்த காய் கொஞ்சம் நல்லா முத்துனதுக்கப்புறமா உள்ளே நல்ல விதைகள்லாம் பெருசாக இருக்கும். இது எல்லா நேரத்துலையும் கிடைக்காது, ஒரு சில நேரத்தில் தான் கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும் போது அவசியம் வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி தட்டைப்பயிறு குழம்பு அப்படின்னா நம்ம காஞ்சு போன விதைகளை மறுபடியும் அதை ஊற வச்சோ இல்லைன்னா அப்படியே டைரெக்டாக சமைச்சோ நம்ம சாப்பிடுவோம். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது வாங்கி சாப்பிடணும். இந்த மாதிரி பச்சை தட்டைப்பயிறு போட்டு குழம்பு வைக்கும் போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாங்க. இந்த குழம்பு கூட நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு சேர்த்து வைக்கிறேன். நீங்கள் வேணால் இது கூட கத்திரிக்காய், முருங்கைக்காய் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்து செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தட்டைப்பயிரில் இந்த தோலெல்லாம் சமைக்க முடியாதுங்க. கொஞ்சம் நல்லா அது கெட்டியாக முத்தலாக இருக்கும். இதை உரித்து இந்த மாதிரி விதைகளை மட்டும் எடுத்து வச்சுக்கணும். இந்த விதைகள் நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் ஒரு 10-12 வெங்காயத்தை இந்த சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கணும். ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு கொஞ்சோண்டு புளி எடுத்து வச்சுக்கணும். அது கூட வதக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான சீரகம், கடுகு, வெந்தயம், எண்ணெய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். கருவேப்பிலை, இந்த முக்கியமாக தேவையான இந்த பொருட்கள்லாம் முதல்ல எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி குழம்புகள்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயிலையும் செய்யலாம். தேங்காய் எண்ணெயில் செஞ்சாலும் குழம்பெல்லாம் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். அந்த எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தில் ஒரு 2-3 மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது கடைசியில் தாளித்து கொட்டுறதுக்கு. மீதியை நம்ம இந்த வாணலியில் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி விடணும். வதக்கி இந்த மேலாக்க இருக்கிற தோல் லைட்டாக ப்ரௌன் ஆகும்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போடுறேன். ஒரு சிட்டிகை அளவுக்கு வெந்தயம். இது அப்படியே நல்ல எண்ணெயில் வறுத்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கி இந்த மேலாக்க இருக்கிற தோல் லைட்டாக ப்ரௌன் ஆகும்போது அதில் கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த எடுத்து வச்சுருக்கிற பூண்டு பல்லையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் தேங்காய் பத்தை எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு தேங்காய் போடுறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் இப்படி கட் பண்ணி தான் போடணும்னு அவசியம் இல்லை. நல்லா துருவியும் போட்டு வதக்கிக்கலாம். தேங்காய் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதங்கினாலே போதும். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சாம்பார் பொடி அதையும் இதில் போட்டுக்கலாம். ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணிக்கோங்க. அந்த பாத்திரத்தில் இருக்கிற சூட்லேயே அதை வதங்கினா போதும், நல்ல அந்த வாசனை வரும். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு காராமணி, நம்ம உரித்து வச்சுருக்க காராமணியை இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறது எதுக்குன்னா குழம்புக்கு கொஞ்சம் நல்ல திக்னஸ் கொடுக்கும், குழம்பு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா அந்த வாசனை வரும். அப்போ நிறுத்தி ஆற வச்சுடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மசாலா அரைக்கும் போதே இதில் புளியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இல்லைன்னா புளி அதுக்கப்புறமா கரைச்சி கூட ஊற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்ல விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் வதக்கின அந்த வாணலியே லேசாக அலசிட்டு நான் வச்சுருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அது கொதிக்கட்டும். அதில் நம்ம உரித்து எடுத்து வச்சுருக்கிற இந்த தட்டைப்பயிறு, அதாவது காராமணியை இதில் போட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இது ஒரு 2 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 2 உருளைக்கிழங்கை நான் கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுவும் சேர்த்து வேகட்டும். இந்த மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை சேர்த்துக்கலாம்.
இப்போ குழம்புல எல்லாத்தையும் நல்லா ஊற்றி கலக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக விடணும். உருளைக்கிழங்கு ஒரு 1/4 பங்கு வெந்ததும் அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து வேகட்டும். உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தாளித்து கொட்டணும். நான் இரும்பு கரண்டியில் தாளித்து கொட்டிக்கிறேன். இல்லை எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 வெங்காயத்தையும் அதில் கட் பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுட்டு தாளித்து இதை குழம்புல கொட்டிடலாம். இப்போ குழம்பு ரெடி. இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த விதைகள்லாம் நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்புல இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது இன்னும் டேஸ்ட்டு கூடும். இதில் நீங்கள் சீசன் டைமில் மாங்காய் கூட சேர்த்துக்கலாம். இல்லை இந்த தட்டைப்பயிரோட முருங்கைக்காய் சேர்த்து செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தட்டைப்பயிறு கூட நீங்கள் கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், இந்த உருளைக்கிழங்கு 3யும் சேர்த்து இந்த தட்டைப்பயிரோட அப்படியும் குழம்பு வைக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எந்த மாதிரி வச்சாலும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபியை எங்கள் வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லோரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் புஷ்பலதா சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் அழுத்திட்டீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்தினதுக்கப்புறமா வர ஆப்ஷனில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு முதல்ல நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நன்றி, வணக்கம்.